ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கெல்லாம் எப்போவுமே என்னோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அவர் எப்போவுமே இந்த வெயிட் எப்படி நான் கம்மி பண்ணுவேன் இதை பற்றி எப்போவுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு சிலருக்கு எப்படி நான் என்னுடைய வெயிட் கெயின் பண்ணுவேன் இதை பற்றி தான் கவலை. அது ஏன் அப்படின்னா அவருக்கே தெரியும் அவருடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு வெயிட் இல்லை. அவருக்கு அவருடைய வெயிட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எல்லாம் விருப்பம் இருக்கு. ஆனால் அதை இப்படி பண்ணிடுவேன் இதை பற்றி எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹெல்த்தை பற்றி இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நிறைய வரக்கூடிய கமெண்ட் என்ன தெரியுமா, நான் எப்படி என்னுடைய வெயிட் கெயின் பண்ணுவேன் இதை பற்றி தான் கேட்பாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம வெயிட் எப்படி கெயின் பண்ணுவேன் அதை பற்றி இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்ல கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு 6 months ஆவது கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பாடி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் மட்டும் இல்லை மசில் மாஸ் உருவாக்குறதுக்கும் முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஒன்றாவது விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றேன்னா அந்த சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கிற கலோரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹை கலோரி வேல்யூ இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணும். இல்லைனா நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் வராது. இதுக்காக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஃபுட்டினுடையும் ஒவ்வொரு ஃபுட் ரா மெட்டீரியல்ஸ் இதனுடைய எல்லாம் கலோரி வேல்யூ எவ்வளவு இதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். கொஞ்சம் நான் இங்கேயே சொல்லி கொடுக்குறேன் எதெல்லாம் ஃபுட்டில் கலோரி ஜாஸ்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான கலோரியை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸில் நம்பர் 1 ஐட்டம் தான் சீஸ். அதே போல சீஸ் இருக்கிற, அதாவது சீஸ் ரிமூவ் பண்ணாத பால், இது நீங்க டெய்லி கன்சியூம் பண்றேன்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவும் சப்போர்ட் பண்ணிடும். அதே போல பாதாம், கடலை, சிவப்பு கடலை, பொட்டாட்டோ, ஸ்வீட் பொட்டாட்டோ, அதே போல இன்னொன்று இருக்கு பீனட் பட்டர். இதெல்லாமே உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதே போல டேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய கலோரி கிடைச்சிடும். நீங்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக டேட் சாப்பிடலாம். இப்போ இங்க சொல்லி கொடுத்த இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு தேவையான கலோரி பேசிஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஓகே, நீங்க மார்னிங்ல இல்லை நான் 4 o'clock எல்லாமே டீ கூட எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாத இதில் இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்றேன்னா அது உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணிடும். அதாவது நீங்கள் ஈவினிங்கில் டீ குடிக்கும்போது அதை கூட சமோசா, வடை ஏதாவது எல்லாம் சாப்பிடும் இல்லையா, ஆனால் அதை விட பெட்டர் தான் இப்போ நான் இங்கே சொல்லி கொடுத்த இந்த ஆப்ஷன்ஸ். அதுவும் இல்லைன்னா ஊற வச்ச கடலை ஸ்டீமில் குக் பண்ணி சாப்பிடலாம். சாக்லேட் இல்லைன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக டேட் சாப்பிடலாம். இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியணும்னா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை கூகுளில் சர்ச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன சர்ச் பண்ணிடலாம் தெரியுமா, ஹை கலோரி வேல்யூ ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணிடணும், அப்போ கிடைச்சிடும். கூகுள் இருந்து நிறைய ஃபுட்டை பற்றி உங்களுக்கு தெரிய முடியும். ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எது செய்ய முடியுமோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணி ஒரு லிஸ்ட் உருவாக்கி அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் இருந்தால் உங்களுடைய வெயிட் கெயின் ஆகிடும். இப்போ 2வது டிப்ஸ் போகலாம். இது நீங்கள் முன்னாடி எங்கேயாவது கேட்டுருக்கும். அதாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அது காலையில் ஆகலாம், மத்தியானம் ஆகலாம், நைட்டில் ஆகலாம், எப்போ ஆனாலும் ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 13 minutes பிஃபோர் சின்னதாக சூடு இருக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் குடிக்கணும். அது மைல்டாக ஹாட்டாக தான் இருக்கணும். அந்த தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா, இந்த ஹாட் வாட்டர் உங்களுடைய ஸ்டொமக்குள்ள போய் உங்க ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக்கிடும். இது நம்ம ஸ்டொமக்கு ஃபுட் நிறைய கன்சியூம் பண்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வார்த்தை இங்க இப்ப ஏன் சொல்றது தெரியுமா, நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்க நிறைய சாப்பிடணும் இல்லையா, நீங்க சாப்பிடுறது ரொம்ப கம்மி தான், நிறைய சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா முதல்ல நீங்க நிறைய சாப்பிடணும். அதுக்காக உங்களை நிறைய சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இந்த சுடு தண்ணி டெக்னிக்கை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். இப்படி நீங்க சுடு தண்ணி குடிச்சிட்டேன்னா உங்களுடைய ஸ்டொமக்கு நிறைய ஃபுட் கன்சியூம் பண்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைச்சிடும். அதனால என்ன ஆயிடும், நீங்க நார்மலா எவ்வளவு ஃபுட் சாப்பிட்றோமோ அதை விட ஜாஸ்தி உங்களால ஃபுட் சாப்பிட முடியும். அது கூட நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக அடைய முடியும். இப்போ 3வது பாயிண்ட் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், உங்களுக்கு வெயிட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணலைன்னா உங்கள் பாடியில் மசில் மாசும் இருக்காது, உங்களோட வெயிட் கெயினும் ஆகாது. ஆனால் எல்லா ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரியானது கிடையாது. நீங்கள் அது ஒரு ஜிம்மில் ட்ரைனர்கிட்ட பேசணும். ஏன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் வெயிட் டவுன் பண்ணுறதுக்கும் செப்பரேட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டாம். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணி பண்ணணும். அதுவும் கூட நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறதும் தேவையில்லை. வீக்லி 3 days ஆவது ஒர்க் அவுட் பண்ணினா போதும். ஆனால் அதில் பேசிக் ஒர்க் அவுட்ஸ், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் கண்டிப்பாக புஷ்அப் வேணும்,
இல்லைனா உட்கார்ந்து எழுந்திருக்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் வேணும், இல்லைனா சிட்டப் அந்த மாதிரி எல்லாம் வேணும். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கண்டிப்பாக சாப்பிடணும். அதாவது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஹை ப்ரோட்டீன் வேல்யூ இருக்கிற ஏதாவது ஃபுட் அது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் 1 hour இல்லைனா 30 minutes பிஃபோர். அதே போல் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அப்பவும் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் ஏதாவது போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக நீங்கள் சாப்பிட்றோம். இப்படி நீங்கள் செய்கிறேன்னா உங்களோட வெயிட் கெயின் ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். இப்போ இங்கே சொன்ன மாதிரி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீலும் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலும் நீங்கள் சாப்பிடலைன்னா உங்களுக்கு இருக்கிற வெயிட்டு கூட கம்மியாயிடும். அதுவும் கவனிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் என்னெல்லாம் சாப்பிட்டாலும் அது உங்களுடைய எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறேன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும் இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டைஜஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடும்போது நீங்கள் கரெக்டாக அதை சியூ பண்ணணும். அதாவது உங்கள் வாயில் இருக்கிற சலைவை எல்லாமே அந்த ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 10-15 seconds ஆவது வாயில் அந்த ஃபுட்டை நீங்கள் சியூ பண்ணியதுக்கு அப்புறம் மட்டும்தான் அதை விழுங்கணும். ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு, அதாவது நீங்கள் வாயில் ஃபுட் வைக்கும் அப்போவே அது உள்ளே விட்டுடும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னா வெயிட் கெயின் ஆகாது. ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ளே போகிற அந்த ஃபுட்டு கரெக்டாக டைஜஷன் பண்ணுற மாதிரி ஆகலை. அதனால நம்ம வாயில் ஃபுட்டு கரெக்டாக கிரைண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாயில் தான் பல் இருக்குது, உங்கள் ஸ்டொமக்குள்ளே பல் இல்லை. அதனால பல்லினுடைய வேலை எல்லாமே வாயிலே பண்ணிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும், அது கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகணும். ஃபுட்டு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி அது கூட நீங்கள் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் பார்த்து இல்லைனா டிவி பார்த்தெல்லாம் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஃபுட் சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக உங்களோட கவனம் அந்த சாப்பிட்றதுல இருக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடியும் நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, ஆனால் இது இப்போவும் சொல்லிக் கொடுக்குறேன், ஏன்னா இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுட் சாப்பிடும்போது அது கூட தண்ணி குடிக்கக்கூடாது. இதை கவனம் வச்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ற, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர், அதுக்கப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் வாட்டர், இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாது. உங்கள் ஃபுட்டு உள்ளே போகும்போது அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டொமக்குள்ளே ஒரு ஜூஸ் உருவாயிடும். இந்த ஜூஸ் அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஜூஸ் தான். ஆனால் நீங்கள் ஃபுட்டு கூடவே நிறைய தண்ணி குடிக்கிறேன்னா இந்த ஜூஸ் எல்லாமே ஹைலி டைலூட் ஆகிடும். அப்போ அந்த ஃபுட்டை கரெக்டாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஃபுட்டு கூடவே நீங்கள் தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்குன்னா அது இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தண்ணி குடிக்கலாம், ஆனால் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அது இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க, தண்ணி குடிக்கிற பழக்கம். அப்போ தான் உங்களுடைய ஃபுட்டு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஃபுட் சாப்பிடும்போது இந்த விஷயங்களெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட்டு நிறைய சாப்பிடணும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், ஹை கலோரி வேல்யூ ஃபுட்ஸை பற்றி. அது கூட நீங்கள் ஒர்க் அவுட் கூட பண்ணணும், இதுவும் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் கவனம் வச்சு நீங்கள் ஒரு 6 months ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இப்போவே உங்களுடைய வெயிட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் இம்ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணியும் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.